புதுச்சேரியில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. மேலும் காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்பவெப்ப நிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும் நிலை உள்ளது. மேலும் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். மேலும் காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், சுட வைத்து ஆற வைத்து தண்ணீர் பருக வேண்டும் எனவும், காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தான நிலையில் மருத்துவர்களை அணுகிய பிறகே மருந்து வாங்கி சாப்பிட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அவ்வாறு சுயமாக மருந்து எடுத்துக்கொண்டால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கி இருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும் என்பதால் காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரையின்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.